ப்ரொடியூசர் குட் பேட் அக்லி இந்த படத்தோட ஒன்லைன் கதை. அஜித் குமார் ஒரு பெரிய டான், பல சம்பவங்கள் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் தன் ஒய்ஃபுக்காண்டி பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலில் போய் சரண்டர் ஆகிறாரு. பல வருஷம் கழித்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. எந்த ஃபேமிலிக்காண்டி அவர் ஜெயிலுக்கு போய் சரண்டர் ஆனாரோ, இப்போ அந்த ஃபேமிலிக்கே ஒரு பிரச்சனை வரும்போது திரும்ப எப்படி பழைய டானா மாறுறாரு அப்படிங்கிற ஒரு புதுமையான கதை தான் இந்த படம். அதாவது இந்த படத்தில் ஆதிக் வந்து ஒரு புதுமையான ஜானரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. காமெடி, கிரைம், ட்ராமா, த்ரில்லர் இதெல்லாம் ஒரு ஜானர் மாதிரி. மாஸ் மசாலாங்கிறது இந்தியன் படங்களில் ஒரு தவிர்க்க முடியாத ஜானர். அந்த மாஸ் மசாலாவோட ஒரு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஃபேன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஜானர். அப்படின்னா என்னன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ்க்கானது. ஒவ்வொரு சீன்லையுமே அந்த ஹீரோ என்னென்ன பண்ணால் அந்த ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபுல் படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான். அதாவது இதில் கதை இல்லை, லாஜிக் இல்லை, கண்டென்ட் இல்லை, இப்படிலாம் வந்தீங்கன்னா மூஞ்சில் சுடுதண்ணி ஊற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல் படத்தையுமே டிசைன் பண்ணியிருப்பாரு. இன்னும் சொல்லணும்னா, ஆதிக்கு வந்து கதை ஸ்ட்ராங்காக எழுதலை, ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே மிஸ் பண்ணிட்டாரு, அழுத்தமாக இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக தான் அதை பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபோக்கஸ் அந்த ஃபேன் சர்வீஸுங்கிற ஜானர் தான். ஸோ அந்த படத்துக்கு அந்த ஜானருக்கு சின்சியராக என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு. அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பல இடங்களில் அந்த ஹீரோ எலிவேஷன் சீன்லாம் பக்காவாக லேண்ட் ஆகிருக்கு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள், முதல்ல ரொம்ப ரீசெண்ட் டைமில் பல அஜித் படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி டல்லாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அவருக்குன்னு ஒரு ஸ்வாக் உண்டு, ஒரு அன்கம்பேரபிள் ஸ்வாக் உண்டு, அதை மறக்கவே முடியாது. அது பல படங்களில் மிஸ் ஆச்சு. பட் இந்த படத்தில் வந்து அதை சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருந்தாரு. அதாவது அஜித்தோட அந்த க்யூட்டான குட்டி குட்டி மேனரிசம், பாடி லாங்குவேஜ், தீனா மாதிரி பழைய படங்களில் அவர் பண்ண விஷயம், அதை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணது, அதெல்லாமே சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருந்தாரு. அடுத்து இந்த பழைய பாட்டை வந்து பல இடங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அர்ஜுன் தாஸ் வந்து அந்த ஒத்தரவா தரேன் பாட்டுக்கு ஒரு டான்ஸை ஒன்று போட்டிருப்பாரு. செமையான பிளேஸ்மெண்ட், அது சூப்பராக ஆடியிருந்தார். அர்ஜுன் தாஸ் கேரக்டர்லாம் சூப்பராக எழுதியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த படம் முழுக்கவே அந்த பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸை வச்சு தான் எழுதியிருப்பாங்க. இந்த தேட்டர் விசில் மூமெண்ட் இருக்கு இல்லையா, தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஹை கொடுக்குற மூமெண்ட், அதாவது பழைய படங்களோட ரெஃபரன்ஸாக இருக்கும், இல்லை ஒரு கேமியோ, திடீர்னு வரக்கூடிய ஒரு கேமியோ, முழுக்க முழுக்க இந்த படம் அதை பேஸாக வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அஜித்துக்கு மட்டும் இல்லை, அஜித் தாண்டி த்ரிஷா, நாயகன் படத்தில் வர்ற பாபா மர்கையா கேரக்டர், இவங்க எல்லாத்துக்குமே அந்த பழைய படங்கள் ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த பார்ட் வந்து உண்மையிலே பல இடங்களில் எக்ஸைட்டிங்காக, இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் தி அதர் சைட் இந்த படத்தை வந்து அந்த அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு எமோஷனை வச்சு தான் அந்த ஃபுல் ஸ்கிரிப்டே டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே ஒரு எமோஷனல் கனெக்டே இருக்காது. அந்த அஜித் த்ரிஷா கெமிஸ்ட்ரியும் அவ்வளோவா ஒட்டவே இல்லை. அடுத்து அந்த பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் அங்கங்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஓகே. பட் அதை மட்டுமே எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? ஒரு மணி நேரம்னா பரவாயில்ல, 2.25 மணி நேரம் ஓடுற படத்தில் அது மட்டுமே தான் இருக்குது. அஜித் வர்ற எல்லா சீன்லையுமே அவர் கூட இருக்கிறவங்க அஜித்தை பில்டப் பண்ணி பேசுவாங்க. அவர் வராத சீன்லையும் அஜித்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சீனுக்கு சீனு பில்டப்பு, மாசு, இதை ஒருத்தன் எவ்வளோ நேரம் தான் தாங்க முடியும்? ஏகே இஸ் பேக், ஏகே இஸ் பேக் அப்படின்னு படம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விட்டா இன்டர்வலில் பாப்கார்ன் விற்கிறவர் கூட ஏகே இஸ் பேக், ஏகே இஸ் பேக்னு பாப்கார்ன் கொடுப்பார் போல. ஏகே இஸ் பேக், சரி அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் தோணுச்சு. அடுத்து அஜித் வந்து ரியல் லைஃப்பில் பண்ண ஒரு சில விஷயங்கள் வேற எந்த ஹீரோக்கும் இதெல்லாம் பண்ணதுக்கு கட்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதாவது எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டான்னு கலைச்சது, என்னை என் பேரை சொல்லி கூப்பிடுங்க, அடைமொழியெல்லாம் வேண்டான்னு சொன்னது, ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பேரில் 4-5 பேரை உட்கார வச்சு ஹீரோவை பற்றி புகழ்ந்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணது. இப்போ நான் சொன்ன விஷயங்களை இந்த படத்தில் சொல்லி காமிக்கிற மாதிரி டயலாக் எழுதியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சிக்கான ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. அஜித் ஒரு விளம்பரத்தை விரும்பாத மனுஷன் அப்படிங்கிறது ஓகே, அதை விளம்பரப்படுத்தி சொல்லணுமா அந்த படத்தில் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. படத்தில் கிரிஞ்சான காட்சிகள் நிறைய இருக்கும். முக்கியமாக ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன், அந்த ஜெயில் ஃபைட்டு, அந்த டயலாக்ல தலைன்னு வர்றதுக்காக ஒரு டயலாக் எழுதியிருப்பாங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய பழைய படங்கள் பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கிரிஞ்சா திகட்ட ஆரம்பிச்சது. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு தேட்டர் வாட்ச். அது என்ன அர்த்தம்னா, தேட்டரில் போய் கண்டுகளிக்க வேண்டிய படம் அப்படின்லாம் கிடையாது. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தேட்டரில், அதுவும் 3 நாள் 4 நாள் அந்த ஃபேன்ஸ் பேக்கடாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தேட்டரில் உட்காந்து பார்த்தா அந்த செலிப்ரேஷன், அந்த சவுண்டு, அதெல்லாமே ஒரு வைப்பை கொடுக்கும். ஏன்னா அந்த மாதிரி காட்சிகள் படத்தில் நிறைய இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் கழித்து ஆள் இல்லாத தேட்டர்லையோ ஓடிடிலையோ பார்த்தா படம் உண்மையிலே ஒரு கிரிஞ்சு ஃபேக்ட்ரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஃபேன் சர்வீஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு படமாக அநியாயத்துக்கு ஆவரேஜான படம் தான்.